ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் திருப்பி பழி வாங்குவோம்பா, கண்டிப்பாக பழி வாங்குவோன்னு சொல்லிட்டு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு நம்ம பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியை அடுத்தது இப்போ வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. அடுத்து ஜிம்பாப்வே டூர் போகிறாங்க. ODI T20 விளையாட போகிறாங்க. இதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அப்போது பாபர் அசாம் ப்ரெஸ் மீட்டை சந்தித்தார். அவர் அப்போ என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உலகக்கோப்பை குறித்து கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. T20 உலகக்கோப்பை குறித்து அதை நாங்கள் ஒழுங்காக விளையாடல, எங்கள் டீம் கரெக்டாக செயல்படலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது சாம்பியன் ட்ராஃபி உங்கள் நாட்டில் தான் நடக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு, கண்டிப்பாக அதுக்கு சாம்பியன் ட்ராஃபிக்கு நாங்கள் தொடருக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதில் இந்திய அணி எங்கள் குரூப்பில் இருக்குது. நாங்கள் இந்திய அணிகிட்ட மோதுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுவும் எங்கள் நாட்டில் மோதுறது ரொம்ப நாள் கழிச்சு மோதுறோம். அதனால் இந்திய அணியை T20 உலகக்கோப்பை எங்களை வீழ்த்தினாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக நான் எங்கள் நாட்டில் வச்சு இந்தியாவை ஜெயிப்போம். அது ஜெயிச்சா தான் எங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அணி நிறைய டைம் எங்கள் ஐசிசி ட்ராஃபியில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் இந்தியா தான் ஃபைனல் வந்தோம், அதை நாங்கள் ஜெயித்தோம். அதே போல் இந்த வாட்டி எங்கள் நாட்டுக்கு வராங்க. கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்துவோம். அப்போ தான் எங்களால் மொழி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பேசியிருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுதுன்னு ஒரு 6 மாதத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை கண்டிப்பாக வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. பார்க்கலாம். ஏன்னா நிறைய டைம் பாகிஸ்தான் வீரர் இதுமாதிரி சவால் விட்டு நிறைய மொக்க வாங்கியிருக்காங்க. அதில் இது ஒன்று கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குதுன்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ், நியூசிலாண்டு இருக்கும். அவங்க இன்னொரு ஏ குரூப். இது பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அப்புறம் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா பி குரூப்பில் இருக்காங்க. அதனால் குரூப் பிரிச்சுருக்காங்க. நம்ம குரூப் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி இருக்காங்க. அதனால் அதை குறித்து தான் நம்ம பாபர் அசாம் பேசியிருக்காருன்னா, எங்கள் குரூப்பில் இந்திய அணி இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவோம், பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ தான் 50 வேர்ல்டு கப்பு, அடுத்து ஸ்ரீலங்கா கூட ஆட போகிறாங்க. அதுலேயே நல்ல யங் பிளேயர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கான டீம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கோலிக்கும் ரோஹித் சர்மா ODIயில் இப்போதைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா இந்திய அணி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பயங்கரமாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரவுண்டிங், ஃபீல்டிங், போலிங் சொல்லிட்டு வேர்ல்டு கப்பே 50 வேர்ல்டு கப் அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரிவெஞ்சாக T20 வேர்ல்டு கப் அடித்தாங்க. அப்படி எல்லா ஃபார்மில் இருக்கிற டீமை நாங்கள் வீழ்த்தோம்னு சொல்கிறது பாகிஸ்தான் கேப்டன் கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்காரு. பார்க்கலாம் பாபர் அசாம் எந்த அளவுக்கு உண்மை அவர் சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபியும் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கௌதம் கம்பீரை தலைமை பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.